ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரிக்கெட் லீக் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 700 காயின்ஸ் இருக்குது. இப்போ என் கிளப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSK 07. இதை போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். CSK 07 சர்ச் பண்ணாலே வந்துடும். இப்போ நம்ம கேம் விளையாடலாம். ப்ளே கொடுத்துட்டு இப்போ நம்ம 200 தான் நமக்கு ஆப்போனண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம இவங்க கூட தான் விளையாட போகிறோம். அமெரிக்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தான் பவுலிங். இப்போ நம்ம தான் பவுலிங்கு. நான் பவுலிங் ஸ்டைலே என் ஸ்டைல் வேறு. இந்த மார்க்கரை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஸ்டெம்புக்கு ரைட் ஹேண்ட் சைடு நான் பால் போட்டு கபிலியை பவுலராக எடுத்துப்பேன். ஏன்னா ஸ்விங் போடுவார் அவர். ஸ்விங் போடுறதுனால அவர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இப்போ போல்டு பாருங்கள். போல்ட் சொல்ல இந்த மாதிரி போல்ட் ஆகும். தேவை ஒரே ஒரு ரன் தான், நீட்ஸ் 1 ரன்னு. இப்போ நம்ம தான் பேட்டிங்கு. இப்போ ஒரு ரன்னால் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அவங்க டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் நின்றுக்கிறேன். இப்போது நான் அடித்தது ஒரு 3 ரன்னு இல்லைன்னா 2 ரன்னு தேரும். கண்டிப்பாக 3 ரன் தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 3 ரன்னு. இந்த மேட்ச் நம்ம வின்னு. அடுத்த மேட்ச்சு 500 ருபீஸ் மேட்ச்சு. இதில் நமக்கு ஆப்போனண்ட்டும் வந்தாச்சு. இப்போ நம்ம 500 ருபீஸ் மேட்ச்சை விளையாட போகிறோம். நம்ம தான் பேட் ஃபஸ்ட்டுன்னு வருது. ஆனால் நம்ம தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு. பவுலிங் ஃபஸ்ட்டுனா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ விடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் 4 ரன்ஸ் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் பால். செகண்ட் பால் எப்படியோ 6 தான் வரும்னு நினைக்கிறேன். 6 தான் வரும். 6. ஓ, பர்ஃபெக்ட். சொன்ன மாதிரி 6 ரன்ஸு வந்துடுச்சு. 6 அடிச்சிட்டேன். தேர்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா டைரெக்ஷன் இந்த மாதிரி மாற்றி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சாலே நமக்கு 6 அடிக்கவே முடியாது. 6 அடிக்க முடியாது. எத்தனை ரன்? 2 ரன் கொடுப்பாங்க. ஆமாம், 2 ரன் கொடுப்பாங்க. நமக்கு ஏற்ற பால். இந்த பால் கண்டிப்பாக 6 தான். நான் சொல்கிறேன் பால் 6. சொல்கிறேன்ல 6ன்னு. 6 தான். 6 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பால் எப்படி தெரில. நெக்ஸ்ட் பாலும் 6 தாங்க. 6 தான் அடிப்பேன். கான்ஃபிடென்ஸ். பர்ஃபெக்ட். 6 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 6 ரன்ஸ் அடிச்சாச்சு, கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கோர் 24 இருக்கும். இப்போ லாஸ்ட் பால். இப்போ இதில் 6 அடிப்போமான்னு பார்க்கலாம். இப்போ இதில் 6 அடிப்பேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, 6 வரல. ஒரு 2 ரன் கொடுப்பாங்க. ஒரு 2 ரன் இல்லைன்னா 1 ரன் கொடுப்பாங்க. 1 ரன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கோர் 25. அவங்க எவ்வளோ ரன் எடுக்கணும்னா 26. அவங்களுக்கு 26 ரன்ஸ் தேவை. இப்போ நம்ம பவுலிங் மழக்க போல் டார்கெட்டு ஸ்டெம்புக்கு இந்த சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டெம்புக்கு பவுலிங் ஸ்டெம்புக்கு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு நம்ம கபிலியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி. ஐயோ, நோ பாலில் தெரியாமல் அமைக்கிறேன். கண்டிப்பாக அடிச்சிடுவோம். நோ பாலுக்கு சும்மாவே ரன் தருவாங்க. இல்லை அடித்தா நோ பால். ஒரு பால் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு. 4 ரன் வேஸ்ட்டாக போச்சு. சரி, பார்த்துக்கலாம், விடுங்க. இந்த பாலாவது நம்ம ரன்னு ஸ்கோர் பண்ணோம். இந்த பால் எப்படியாவது போல்ட் ஆக்கணும். எஸ், அவள் தான் 4 ரன்னோட முடிச்சு விட்டாங்க. நம்ம தான் இப்போ வின்னரு. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டும் 500 மேட்ச் தான் விளையாட போகிறோம். இப்போ திரும்பியும் 500 மேட்ச் தான் விளையாட போகிறோம். 500 மேட்ச்சை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்போனண்ட்டும் நமக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எத்தனாவது பேட்டிங் தான்? ஃபஸ்ட் பேட்டிங்கு. நமக்கு எப்போயுமே ஃபஸ்ட் பேட்டிங்கே கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் பேட்டிங்கு. இந்த டைரெக்ஷன் வச்சா கண்டிப்பாக 6 தான் வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், 6 தான் அடிப்பேன். ஆமாம், 6 தான் அடிச்சிருக்கேன். 6 ரன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 ரன்ஸ் அடிச்சிருக்கேன். இந்த ஓவரில் நான் எப்படியாவது பவுண்ட்ரி இந்த
மேட்ச்சில் நான் பவுண்ட்ரி அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி. 4 ரன்ஸு. இப்போ நம்ம டோட்டலாக 10 ரன்ஸ் வச்சுருக்கோம். 2 பால் 10 ரன்ஸ் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த பால் நான் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸ்டம்ப் அவுட் தான் நினைக்கிறேன். இப்போ அடிச்சிட்டேன். 4 போகுமா? சோழியை முடிச்சு விட்டாங்க. போங்க, சோழியை முடிச்சு விட்டாங்க. ஒரு கேட்ச்னால சோழியை முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம பவுலிங்கு. அவங்க 11 ரன்ஸ் எடுக்கணும் இன்னும். வாங்க, இப்போ நமக்கு ஏற்ற டைரெக்ஷனில் செட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போல் தான் பவுலிங் வந்து அந்த ஸ்டெம்புக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. கபிலியே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் டைரக்ஷன் ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். அடிச்சிடுவாங்களோ? ஒரு 2 ரன் கொடுப்பாங்க. 2 ரன் கொடுத்துட்டாங்க அவங்களே. இப்போ நம்ம டைரக்ஷனுக்கு கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நல்ல வேறு ஜஸ்ட்டில் நோ பால் மட்டும் போட்டுருந்தால் சோழியை முடிச்சு விட்ருப்பாங்க. ஐயோ, 6ஆ? சோழியை முடிச்சு விட்டோம். போங்க, அவள் தான், நம்ம தான் வின்னு. அவங்க திருப்பி கொடுத்துட்டோம். நமக்கும் கேட்ச் அவுட்டு, அவங்களுக்கும் கேட்ச் அவுட்டு. நம்ம இன்னொன்று மேட்ச் 500 மேட்ச் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் பேட்டிங்கு. இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம தான். எப்படி ஆட போகிறோன்னு தெரியல. பாஸ்கர் ஃபாஸ்ட் பவுல் சுட்டான், குட்டுன்னு வருது. எத்தனை ரன் தெரில. கண்டிப்பாக பவுண்ட்ரி. 4 ரன்ஸு. 4 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே. நெக்ஸ்ட் பாலு பர்ஃபெக்ட் 6. ஐயோ, இந்த மேட்சாவது நம்ம பவுண்ட்ரி அடிக்கணுமான்னு ட்ரை பண்ணுறோம். இப்போ 2 பாலில் 10 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இன்னும் 4 பால் இருக்குது. இது பவுண்ட்ரின்னு தான் நினைக்கிறேன். கேட்ச் அவுட்டுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி இல்லை, 3 ரன்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு. கண்டிப்பாக 3 ரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 4th பால். இப்போ நம்ம டோட்டல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 13. 4th பால் இதுவாவது பவுண்ட்ரி போகுமான்னு பார்க்கலாம். இல்லை, எதுவும் பவுண்ட்ரி போகல. ஒரு 3 ரன் கொடுப்பாங்க இதுக்கும். இல்லை, 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th பால் பர்ஃபெக்ட். 6 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் பால். இப்போ டோட்டல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 21. இப்போ லாஸ்ட் பால் நம்ம ஆட போகிறோம். இப்போ லாஸ்ட் பாலில் பவுண்ட்ரி போகுமா? இல்லை, பிடிச்சிட்டாங்க. 2 ரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக இதுக்கு. 3 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பவுலிங்கு. அவங்க 25 எடுக்கணும். நம்ம வழக்கம் போல் நம்ம டைரெக்ஷன் வச்சு அடிக்கலாம். எப்போயுமே பவுலிங் வந்து ஸ்டெம்புக்கு ரைட் ஹேண்ட் சைடு வச்சா கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அது சொல்கிறேன். டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அவங்க அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் பாலுக்கு 3 ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா 2 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு செகண்ட் பால் நம்ம ஏற்ற டைரெக்ஷனில் வச்சுட்டு நான் போட போகிறேன். இந்த பாலாவது போல்ட் ஆகுமா தெரில. அடிச்சிட்டாங்க. 6 போட்டாங்கப்பா. 6. இப்போ 3rd பால் போட போகிறேன். இப்போ டைரெக்ஷன் நான் லெஃப்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு செம பிளேயர் போல் இருக்குது. ஆனால் லெஃப்டில் வச்சுக்கிறேன். டைரெக்ஷனை லெஃப்டில் வச்சுட்டு அவள் தாங்க போல்டுங்க. சோழியை முடிச்சு விட்டோம். போங்க, இந்த மேட்சும் நாங்கள் தான் வின்னு. நான் விளாண்ட ஒரு மேட்ச் கூட நான் தோக்கவே இல்லை. இதனால் நான் 700 இருந்த ஸ்கோரு பாருங்கள் 1800. ஈஸியாக நீங்களும் ஸ்கோர் பண்ணலாம் காயின்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.